வணக்கம். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூளி நாவலின் அத்தியாயம் 8 மாற்றம். மருமகளிடம் அவமானப்பட்டு கொண்டிருக்க விருப்பமில்லாமல் கணவன் இறந்ததுமே கஜலட்சுமி அவர்கள் நிலத்தில் அமைந்துள்ள சிறிய வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டார். மகனை பார்க்க வராவிட்டாலும் பேத்தியை பார்க்க அவ்வப்போது வந்து போவார். நிகாவிற்கும் பாட்டியிடம் கொள்ளை பெரியம். எப்போது வந்தாலும் அவளுக்கு பிடித்தமான அச்சு முறுக்கு, ரவா லட்டு போன்றவற்றை செய்து எடுத்து வருவார். புள்ள ஆசையாக சாப்பிடுது, செஞ்சு போட துப்பில்ல என்று அத்தனையும் கொடுத்துவிட்டு கூடவே ஈஸ்வரியையும் குத்தி வைப்பார். அதையும் நேரடியாக சொல்ல மாட்டார். அவளுக்கு கேட்காத தூரத்தில் இருக்கும் சமயங்களில் இப்படி ஏதாவது எடக்கு மடக்காக பேசுவது அவரின் வழக்கம். தற்சமயம் ஈஸ்வரி சமையலறையில் இருந்தாள். சட்டியில் தளதளவென்று மீன் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. அப்போது அக்கா என்று யாரோ அழைக்கும் குரல். குரல் புதுசாக இருக்கு, யார் வந்திருக்கா என்று ஈஸ்வரி எட்டி பார்க்க, ஆயா, என் ஃப்ரெண்டு மலர்விழியோட அம்மா என்றாள் நிகா. வாமா வா, உள்ள வா, ஏன் வெளியவே நிற்கிற என்று ரேகாவை அழைத்தார் கஜலட்சுமி. ரேகா என்று அறிந்ததும் ஈஸ்வரி, இவ என்னத்துக்கு வந்திருக்காளாம் என்று நுடித்து கொண்டாள். அக்கா இல்லைங்களா என்று கேட்டாள் ரேகா. ஈஸ்வரி, பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கு பாரு என்று கஜலட்சுமி மருமகளை சத்தமிட்டு அழைத்தார். கிழவிக்கு ரொம்பத்தான் அதிகாரம், தூள் பறக்குது என்று முணங்கியபடி வெளியே வந்தாள் ஈஸ்வரி. அக்கா, நாளைக்கு வீட்டிலையே குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். நீங்கள், அம்மா, அண்ணன் எல்லாம் கண்டிப்பாக வரணும் என்று அழைத்தாள் ரேகா. ஈஸ்வரியின் முகம் சிடுசிடுத்தது. கஜலட்சுமி அப்போது, ஆமாம், உனக்கு எத்தனை பிள்ளைங்க என்று விசாரணையை ஆரம்பித்து அவள் ஊர், உறவு, குலதெய்வம் என்று அத்தனையும் கேட்டவர், ஓ, என் மருமக ஊருக்கு பக்கத்து ஊர் தானா நீ என கேட்க ரேகாவின் முகத்தில் வியப்பு. அப்படியாக்கா என்றாள். ஆனால் ஈஸ்வரிக்கோ அவள் ஊர் பெயரை கேட்டதுமே எரிச்சல் மிகுந்தது. அங்கே நிற்க விருப்பமில்லாமல் மீண்டும் சமையலறைக்குள் புகுந்தாள். அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த குழம்பை அணைத்தாள். அணைத்த பிறகும் சட்டியில் கொதிப்பு அடங்கவில்லை. அதே போல அவள் மனமும் என்றோ நடந்த சம்பவத்தை எண்ணி இன்னும் அடங்காமல் கொதித்து கொண்டிருந்தது. இனி அதை பற்றியெல்லாம் யோசித்து எந்த பலனும் இல்லை. தேவையில்லாத நினைவுகளை எல்லாம் ஒதுக்கியவள் மாமியாருக்கும் மகளுக்கும் உணவு பரிமாறினாள். சாப்பிட்டு கொண்டே கஜலட்சுமி, வந்து போச்சே, அந்த பொண்ணோட மூத்த பிள்ளைக்கு நம்ம நிகா வயசுதானாம்ல என்று இழுத்தார். ஈஸ்வரிக்கு அவர் எங்கே சுற்றி எங்கே வருவார் என்று புரிந்துவிட்டது. நிகாவுக்கு வயசு ஒன்றும் பெருசாக இல்லைல்ல, இன்னொரு உள்ள இருந்தால் நல்லா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும் என்று கஜலட்சுமி பேசியதை கேட்டு ஈஸ்வரிக்கு சரசரவென்று கோபம் ஏறி விட்டது. வந்தம்மா சாப்பிட்டம்மான்னு கிளம்பி போயிட்டே இருங்க, கண்டதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க என்றவள் எரிச்சலுடன் மொழிய, அப்படி என்னடி அம்மா நான் பேசக்கூடாது பேசிவிட்டேன் என்று கஜலட்சுமி தட்டில் கையை உதறிக்கொண்டு எழுந்து நின்றார். ஆமாம், பேசக்கூடாதுதான் என்று ஈஸ்வரியின் குரலும் சரிக்கு சரியாக உயர்ந்தது. அவ்வளவுதான். மாமியாரும் மருமகளும் மாறி மாறி வார்த்தைகளை வீசிக்கொண்டனர். இனிமே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதா இருந்தா ஏன் வீட்டு பக்கமே வர வேணாம் என்று விட்டாள் ஈஸ்வரி. எதிரி உன் வீடு, எதுவும் உன் வீடு, கஜலட்சுமி கர்ஜித்தார். இதெல்லாம் கண்ட நிகாவள்ளி மிகவும் பயந்து போனாள். ஆனால் அவர்கள் வாக்குவாதம் நின்ற பாடில்லை. நடுவீதியில் நின்று வசைமாரியாக பொழிந்து கொண்டிருந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் தலையிட்டு சமாதானம் செய்தனர். கஜலட்சுமியோ அழுது வடிந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய பின்னரே அங்கிருந்து கிளம்பினார். அவரின் நாடகத்தை நம்பிய மக்களும் ஈஸ்வரியை தாறுமாறாக திட்டிவிட்டு கலைந்து சென்றனர். அதை பற்றியெல்லாம் ஈஸ்வரி கவலைப்படவில்லை. ஆனால் மிரண்டு அழுது கொண்டிருந்த மகளை பார்த்ததும் தான் இப்படி சண்டை போட்டிருக்க கூடாதோ என்று அவளுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஏம்மா ஆயா கூட சண்டை போட்ட என்று கேட்ட மகளிடம் தன் நிலைமையையும் வழியையும் அவளால் புரிய வைக்கவும் முடியவில்லை. ஆயா இனிமே நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாங்களா என்று அழுது கொண்டே கேட்டாள் நிகா. அதெல்லாம் வருவாங்க, நீ சாப்பிடு என்று தட்டில் இருந்த உணவை ஊட்டி மகளை சமாதானம் செய்து படுக்க வைத்து விட்டாள். அவளும் உறங்கிவிட்டாள். ஆனால் நடந்த பிரச்சனையை எல்லாம் யோசித்து கொண்டு அமர்ந்திருந்த ஈஸ்வரிக்கு பசியும் எடுக்கவில்லை, உறக்கமும் வரவில்லை. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. குணாவாகத்தான் இருக்கும். அவன் அம்மா ஃபோன் செஞ்சு நடந்த சண்டையை பற்றி ஒப்பிச்சிருப்பாங்க. முக்கியமாக அவளை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு சும்மாவா வந்திருப்பான், நல்லா ஏத்திட்டில் வந்திருப்பான். ச்சே, இவனை வேற சமாளிக்கணும், இதெல்லாம் ஒரு பொழப்பு என்று புலம்பியபடி எழுந்து சென்று கதவை திறந்தவளுக்கு வியப்பானது. அவனிடமிருந்து குடித்த வாடை வரவில்லை. பாப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டாளா என்று சாதாரணமாக கேட்டபடி குணா உள்ளே வந்து கைலியை மாற்றினாள். இந்த கிழவி எதுவும் ஃபோன் பண்ணி வைத்து வைக்கல போலவே என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, இந்தா என்று சில 100 ரூபாய் நோட்டுகளை நீட்டினான்.
ஆமாம், ஏது இது என்று ஈஸ்வரி வினவ, ஒரு புது வீடு, பெயிண்ட் அடித்து கொடுத்ததுக்கு கூலி, இந்தா உள்ளே எடுத்து வை என்றான். அதனை குழப்பத்துடன் வாங்கி கொண்டு சமையல் அறைக்குள் வந்தாள். என்ன புதுசாக இருக்குது, குடிக்காம வாரான், காசு எல்லாம் கொண்டு வந்து தாரான் என்று யோசித்தபடி அவன் கொடுத்த பணத்தை பிரித்து 2-3 டப்பாவில் வைத்தான். சோறு எடுத்துன்னு வாடி, பசிக்குது என்று குணா சத்தமிட, தோ வாரேன் என்றவள் அவனுக்கு உணவு பரிமாற, நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். அடுத்த ஆச்சரியம் அவளுக்கு. ஒன்னதான் ஈஸ்வரி, சாப்பிட்டியா என்று மீண்டும் கேட்கவும், இல்லை பசிக்கலை என்றாள். அது எப்படி பசிக்காமல் இருக்கும் என்றவன் அருகே இருந்த தட்டில் சோறு போட்டு அவள் கையில் திணித்தான். எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டாள். அவன் அதன் பின்பும் நிறுத்தவில்லை. மீன் குழம்பு ருசியாக இருக்குது, உன் அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாது என்று அளக்க அவள் கடுப்பாகிவிட்டாள். போதும், நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு விளங்கிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சு கம்முன்னு போய் படு என்றவள் உண்டு முடித்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்தாள். பின்னர் படுக்கையை விரித்து போட்டு திரும்ப அவனை காணவில்லை. இந்த ஆள் எங்கே போய் தொலைஞ்சான் என்றவள் தேடிக்கொண்டு வெளியே வர அவன் திண்ணையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தான். என்னையா இங்கே உட்காந்துட்ருக்க? இப்படி உட்காரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்நேரத்தில் உங்ககிட்ட கதை பேசிகிட்டு இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும், வேலை கிடக்கு என்று கூறிவிட்டு ஈஸ்வரி நகரப்பாக்க, எங்கள் அம்மா கூட நீ போட்ட சண்டையை பற்றி நான் கேட்க போகிறதில்ல என்றான். அப்படியே நின்று விட்டவள் அவனை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்து, அப்போ எல்லாம் தெரியும் உனக்கு என்றாள். எப்படி தெரியாமல் இருக்கும், அதான் ஊரே வேடிக்கை பார்த்துச்சாம்ல. உங்கள் அம்மா தான் என்னை சீண்டி சண்டை வலிச்சது. நான் அதை பற்றி பேச போகிறதில்ல ஈஸ்வரி. பிறகு வேற என்ன? இப்படி உட்காரு என்று மீண்டும் அருகே அமரச் சொல்லி கை காட்டினான். இம்முறை எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தாள். சில நிமிட மௌனத்திற்கு பின், நான் உனக்கு நல்ல புருஷனாகவே இருந்ததில்லை, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன், நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன் என்று புலம்பினான். ஈஸ்வரி அசரவில்லை. குடிச்சிட்டும் வரல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அது இல்லடி, சித்தி சாவறதுக்கு முன்னே உன்னை பற்றி தான் சொல்லுச்சு, அப்பத்திலிருந்து என் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது என்றான். ஈஸ்வரியின் நினைவில் அவன் சித்தி சந்தானலட்சுமி வந்து நின்றார். அவருடைய வாழ்க்கையும் ஒரு வகையில் அவள் வாழ்க்கையைப் போலத்தான். என்ன, அவருக்கு குழந்தைகள் இல்லை, கணவனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேல் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்த மனிதி. மாமியார் குடும்பத்தில் அவளுக்கு ஆதரவாக பேசிய ஒரே ஜீவனும் அவர்தான். 2 வாரத்திற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். அவர்தான் குணாவை வளர்த்தவர். அந்த வகையில் அவரின் மரணம் அவனுள் பாதிப்பை ஏற்படுத்தியதை அவளுமே அறிவாள்தான். ஆனால் அவன் இப்படியெல்லாம் பேசுவதைத்தான் அவளால் நம்ப முடியவில்லை. தன் அம்மாவின் உடன் பிறந்த தங்கை பற்றி குணா உருகி உருகி பேசியதை எல்லாம் பொறுமையாக கேட்ட ஈஸ்வரி, சின்னத்தை பற்றி எனக்கு தெரியும், நிச்சயம் அது உன்கிட்ட நல்ல புத்தி சொல்லி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு நீ திருந்திட்டன்னெல்லாம் நான் சத்தியமாக நம்பலை. எதையாச்சும் உளறிட்டு இல்லாமல் கம்மனு வந்து படுக்கிற வழியப்பார் என்று விட்டு பட்டென்று எழுந்து நின்று கொண்டாள். அவளை உள்ளே செல்ல விடாமல் கைப்பிடித்து நிறுத்திய குணா, உண்மைதான், இதுவரைக்கும் சித்தி சொன்னது எல்லாம் நான் கேட்டதில்லை. ஆனால் என்ன மாதிரியே அந்த புள்ளைய மாற்றிடாதேன்னு சொல்லிட்டு சித்தி உயிரை விட்டப்ப எனக்கு என்னவோ போலாயிடுச்சு என்றான். அந்த வார்த்தைகள் ஈஸ்வரியையும் கொஞ்சம் கலங்கடித்து விட்டது. மறுபுறம் குணா, மன்னிச்சிடு ஈஸ்வரி, மன்னிச்சிடு என்று ஜபித்தபடி அவள் இடையை கட்டிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழ அவள் அசையாமல் நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்து கோடிட்டு கண்ணம் வழியே வழிந்தது. ஆனால் அவனுடைய மன்னிப்பும் அழுகையும் அவளுடைய வழிகளை மறக்கடிக்க முடியாது. அந்தளவு ஏமாற்றங்களையும் வழிகளையும் வாழ்க்கை அவளுக்கு தந்திருக்கின்றன. அவன் தந்திருக்கிறான். அழுது ஓய்ந்த மனைவியை நிமிர்ந்து நோக்கியவன், இனிமே நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் ஈஸ்வரி, ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், உன்னை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேன் என்றான். எந்தவித கலக்கமும் இல்லாமல் தன் இடையை சுற்றியிருந்த அவன் கையை விலக்கிய ஈஸ்வரி, சரி சரி உள்ள வந்து படு என்று விட்டு சென்று படுத்து கொண்டாள். நாளை விடிந்ததுமே இந்த பேச்சை எல்லாம் மறந்து விடுவான் என்று தான் நினைத்தாள். ஆனால் அடுத்த வாரம் முழுக்க ஒழுங்காக வேலைக்கு சென்று விட்டு வந்தான். 1000 500 என்று தினமும் கிடைக்கும் வருமானத்தை அவளிடம் கொண்டு வந்து தந்தான். இதெல்லாம் விட முக்கியமாக குடிக்காமல் வந்தான். இப்படியாக 2 வாரம் கழிந்தன. குணா அன்று, ஈஸ்வரி நல்ல படம் ஒன்று வந்திருக்கு, நீ நான் பாப்பா எல்லாம் படத்துக்கு போயிட்டு வருவோமா என்று கேட்க, பலாம்பா பலாம்பா என்று ஆர்வமாக குதித்தாள் நிகாவள்ளி. ஆனால் ஈஸ்வரி கணவனை முறைத்து பார்த்தாள். ஏன் பழைய மாதிரி இல்லாம் இல்லடி நான் என்று அவன் கெஞ்ச, இப்போதும் அவனை நம்ப அவள் தயாராக இல்லை. அதே நேரம் முன்பு போல அவன் தனியாக விட்டு சென்றால் பயந்து கொண்டிருக்க அவள் ஒன்றும் பழைய ஈஸ்வரி இல்லை. ஆதலால் மகளின் விருப்பத்திற்காக அவனுடன் கிளம்பிச் சென்றாள். மகளும் அப்பாவும் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்வதை பார்க்க அவ்வளவு ரசனையாக இருந்தது.
திருமணம் செய்த இத்தனை வருடங்களில் அன்றுதான் குணா அத்தனை பொறுப்பாக நடந்து கொண்டான். அதுவும் அவர்கள் இருவருக்கும் என்ன வேண்டுமென்று அக்கறையாக கேட்டு கேட்டு வாங்கி வந்து தந்தான். "அம்மா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம்மா" என்று மிக ஆசையாக கேட்க, என்னவோ அன்று மகள் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்க ஈஸ்வரிக்கு மனம் வரவில்லை. மூவரும் சினிமா பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. ஆட்டோவில் வரும்போதே நிகா உறங்கிவிட்டாள். ஈஸ்வரி பூட்டை திறக்க மகளை படுக்கையில் கிடத்தினான் குணா. அவள் உடைமாற்றிக் கொண்டிருந்த சமயம் குணாவின் கரங்கள் அவளை பின்புறமாக அணைத்தன. "முடியா, குழந்தை முழிச்சுக்க போகுது. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ஈஸ்வரி" என்று குழையவும், சட்டென்று எட்டி பார்த்த வெட்கத்தை மறைத்து கொண்டவள், "ஆமாமா, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் நான் உன் கண்ணுக்கு அழகா தெரிகிறனாக்கும்" என்று பதிலுக்கு கேட்டாள். "இல்லை, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகமா இருந்த" என்றவன் சொன்னதை ஆமோதிக்கும் விதமாக அவள் முகத்தில் எட்டி பார்த்த புன்னகை கன நேரத்தில் மறைந்தும் போனது. "போதும் போதும், போய் படு" என்று அவனிடம் கடுகடுத்தாள். குணாவின் முகம் சுருங்கியது. அமைதியாக தரையில் படுக்கையை விரித்து படுத்து கொண்டான். கண்ணாடியில் தன் முகத்தை ஆராய்வாக பார்த்த ஈஸ்வரியின் முகம் புன்னகை பூத்திருந்தது. ரொம்ப நாட்கள் கழித்து தன்னைத்தானே சந்தோஷத்துடன் ரசித்து கொள்ளும் பாவம் அவளின் முகத்தில். மனதில் புதிதாக ஒரு பரவச உணர்வு பொங்கி பெருக தன்னைத்தானே ரசித்து கொண்டாள். அந்த கணம் மறுத்துவிட்ட அவளின் உணர்வுகள் யாவும் மீண்டும் துளிர்விட்டன. எப்போதும் மகள் அருகே படித்து கொள்ளும் ஈஸ்வரி அன்று கணவன் அருகே படுத்தாள். ஆச்சரியமாக திரும்பிய குணா மனைவியின் முகத்தில் இருந்த பிரகாசத்தை கண்டதுமே அவளை ஆசையுடன் தழுவிக்கொண்டான். எப்போதும் போல விடியற்கால ஈஸ்வரிக்கு விழிப்பு வந்தது. ஆனால் உடலில் அப்படி ஒரு சோர்வு, எழ முடியவில்லை. நேற்று நடந்தது எல்லாம் கனவா நினைவா என்று சந்தேகம் வேறு. இதெல்லாம் யோசித்தபடியே படுத்து கிடந்தவள் செவியில், "மா, அம்மா" என்று முனங்கல் சத்தம் கேட்டது. பதறி துடித்து எழுந்த ஈஸ்வரி நிகாவள்ளியின் உடலை தொட்டு பார்க்க அது அனலாக தகித்தது. தொடரும்.